Good evening all. எல்லாருக்கும் மாலை வாழ்த்துக்கள். Happy to see you all. உங்களெல்லாம் பார்க்கறது ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன் நான். It is my great joy and privilege to be here in this youth meeting 2025. 2025 வாலிபர் முகாம்ல உங்களோடு கூட இருப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். First of all, I thanks to our Almighty God to giving me this privilege to stand before you all. முதல்ல சர்வ வல்லமையுள்ள தேவன் எனக்கு கொடுத்த வாய்ப்புக்காய் அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். And I thanks to at the same time I thanks to the organizer team and sir to giving me this opportunity to share my testimony. வாலிபர் முகாமை நடத்துகிறவர்கள் முக்கியஸ்தர்கள் மற்றும் என்னுடைய ஆசிரியர் இந்த வாய்ப்பை கொடுத்ததற்காக நன்றி. And let me share my testimony. Before I share my testimony, I have to share something. Last month, occasion of Easter, I took baptism here. கடந்த ஈஸ்டர் டைம்ல நான் வந்து இதே கேம்பஸ்ல ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டேன். Sir Ravi Nixon Church, Tamil Church, I took baptism there. தமிழ் சர்ச்சில் இருந்து ஒரு 3 பேர் ஞானஸ்நானம் எடுத்தாங்க. அதனால அவரும் நானும் எடுத்துக்கிறேன். அவர் எடுத்தார். பாபு சார் இருக்கார் இல்லைங்க, நேற்று ஈவினிங் பேசினார் இல்லையா, அவர் தான் ஞானஸ்நானம் கொடுத்தார். So my point is why I took baptism. நான் ஏன் ஞானஸ்நானம் எடுத்தேன் அப்படின்னு உங்களுக்கு சொல்ல விரும்புறேன். Let me share my short testimony. சுருக்கமாவே என்னுடைய சாட்சியை சொல்லிடுறேன். I am born in a Christian family. நான் ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தவன். My father is a pastor. எங்க அப்பா ஒரு பாஸ்டர். I am from Odisha. ஒரிசாவை சார்ந்தவன். My name is Paresh Kumar. பரேஷ் குமார் என்னுடைய பேரு. Even though I born in a Christian family, my father is a pastor, but I did not know who God is. நான் கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்திருக்கேன். எங்க அப்பா பாஸ்டர், ஆனாலும் கர்த்தரை நான் அறியவில்லை. When I completed my college BA graduation, நான் இந்த கல்லூரியில BA முடித்தேன். I fell down in sin. பாவத்தில் விழுந்தேன். I started to drinking, smoking, addicted with different kind of drugs. பாஸ்டருடைய பையன், அவங்க அப்பா பெரிய பாஸ்டருக்கு நிறைய சபையெல்லாம் வச்சிருக்காரு. அவர் என்ன சொல்றாரு, அப்படி இருந்தோம் நான் வந்து கெட்ட நண்பர்களோட சேர்ந்து தண்ணி அடிக்கிறது, அப்புறம் மோசமான காரியங்களை செய்யறது எல்லாம் பண்ணிட்டு இருந்தேன். A very bad moment of my life. என்னுடைய வாழ்க்கையினுடைய மோசமான காலகட்டம், கேவலமான வாழ்க்கை நடந்த ஒரு காலகட்டம். I want to overcome through the situation, but I couldn't. இப்ப நான் வந்து பாவத்துல நல்லா முங்கி மூழ்கி போயிட்டு இருக்கிறேன். இப்ப வெளியே வர விரும்புறேன், என்னால வர முடியல. But one day what happened, I made a terrible accident. கர்த்தர் எனக்கு பாடம் கற்றுக் கொடுத்தார். ஒரு நாள் நான் வந்து பைக்ல போகும்போது ஒரு பெரிய ஆக்சிடென்ட், விபத்து எனக்கு நடந்தது. I was about to die. அந்த ஆக்சிடென்ட்ல பயங்கரமாக அடிபட்டு நான் செத்து போவேன்னு சொல்லிட்டான். All my hands and legs bones are broken. கையில கால்ல எல்லாம் பல இடங்கள்ல எலும்பெல்லாம் முறிஞ்சி கோரமா மாறிட்டேன் நான். But wonderfully God saved my life. ஆனா அந்த உடம்பு அவ்வளவு அடிபட்டு இருந்தாலும் ஆண்டவர் என் உயிரை எடுக்கல. And I thanks to God for saving இந்த இடத்துல நான் அவருக்கு நன்றி சொல்றேன். நான் அன்னைக்கு செத்து போயிருக்கணும், ஆனா கர்த்தர் என்ன காப்பாத்தினார். After that also I never stopped to taking drugs. இப்போ அந்த ஆக்சிடென்ட் பிறகு நான் பாடம் கத்துக்கிட்டேனா இல்ல, அதுக்கு பிறகு போய் நான் வந்து இந்த போதை மருந்தெல்லாம் எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சேன். My father, my parents and my all relatives and even though me also I'm worried about that, how can I overcome through that situation. என்னுடைய பெற்றோர்கள் எல்லாம் என்ன குறித்து கவலைப்பட்டாங்க. எனக்கும் கவலை தான், நான் ஏன் இப்படிலாம் பண்ணணும், சரி எப்படியாவது விடுதலை ஆகலாம் நினைப்பேன், விடுதலை ஆக முடியாது. But one day one of the faculty of here, Dr. Babu Varghese, ஒரு நாள் என்ன நடந்ததுன்னா, டாக்டர் பாபு வர்கீஸ் தான் நேற்றுக்கு ஈவினிங் பேசினார் இல்லையா, அவர் வந்து அவங்க இடத்துக்கு போயிருந்தார். He share gospel through mobile. அவர் அங்க போகல, அவர் மொபைல் மூலமா அவரும் இவங்க அப்பாவும் ஃப்ரெண்ட்ஸ், அதனால இங்க இருந்து ஃபோன் பண்ணியிருக்காரு இவருக்கு, பாபு வர்கீஸ் சார் இவர்கிட்ட பேசியிருக்கிறார். That day really God spoke in my heart. பாபு வர்கீஸ் சார் போன்ல பேசுறது கர்த்தர் என்னோடு பேசுறது போல இருந்துச்சு. And that day I realized and I surrender myself to God. அன்றைக்கு தான் நான் வந்து என்ன உணர்ந்தேன், நான் மோசமான நிலைமையில் இருக்கிறேன், இது அதனால கர்த்தருக்கு நான் என்ன அர்ப்பணிச்சேன். I confess my all sin to God. அப்படியே நேரம் எடுத்து, ஆண்டவரே நின்ன பாவத்தெல்லாம் உங்களுக்கு முன்னால செஞ்சேன் இல்லையா, எல்லாத்தையும் மன்னிச்சிடுங்கன்னு சொன்னேன். And I accept Lord Jesus Christ as my personal savior. பாருங்க, போன் மூலமாவே கேட்கும் போதே சுவிசேஷத்தை கேட்டு
ஆண்டவர் இயேசுவை அவர் ஏற்றுக்கொண்டிருக்கார். And that day I got salvation. அன்றைக்கு எனக்கு ரட்சிப்பு கிடைத்தது. And that day was February 2024. 2024 போன வருஷம் February 24. February 9, 2024. 9ஆம் தேதி போன வருஷம் பிப்ரவரி மாசம்